பக்கம் எல்லாம் ஊழல் பண்ணிட்டு இன்னைக்கு போயிட்டு அந்த கூட்டத்துல உட்காந்துக்கிட்டு அங்கேயும் செருப்படி ஜென்சி டிஷர்ட்டை போட்டு போய் உட்காந்துச்சு வெளில தொத்திட்டாங்க. இந்த பாடி சோடா அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. அங்க ஒரு செல்ல பிராணி ஒண்ணு வரும் சொன்னா குடு ஓடி வந்துறாங்க. அதால கொந்தளிப்போம் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம். அது வந்து அங்க உட்காந்துக்கிட்டு வழக்கமா நாங்க 200 ரூபா வாங்கிட்டு தான் எந்த போராட்டம் வந்தாலும் போவோம். நீங்க காசெல்லாம் கொடுக்க வேணாம், சும்மாவே நீ சும்மா செஞ்சுட்டாலும். காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணாம் போ. இங்க இருக்கிற போராட்டம் வீணா போயிடுவோம் அப்படின்னு துரத்தி விட்டாங்க. உடனே எதிரி வச்சு ஆட்டோல ஓடுது அந்த அக்கா. கன்றாவியே, இதுக்கு மேல அதை அடிக்கணுமான்னு பார்த்தா வந்தவங்க எல்லாம் இதை அடிச்சாங்க. இதுக்கப்புறம் வர போறவங்களாம இதே தான் அடிக்க போறாங்க. ஐயா அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே, அப்புறம் போறீங்க? ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறதுக்கு தான். 7 நாளைக்கு ஒண்ணும் இல்லாம கொள்கை அளவுல பேசாம வெறுமனவே விஜய் ரசிகரா நீங்க பேசி போராட்டத்தை நீங்க சிதைக்கிறதுக்கான முயற்சியா ஈடுபட்டீங்கன்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு. நான் ஒருத்தி பேசுறதுனால அந்த போலி ப்ரொடெஸ்ட் செதறிச்சா, உடைச்சதா? வெற்றி. தேங்க்யூ. இப்ப தலைமறைவா இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா? உண்மையா தலைமறைவா இருக்கீங்களா? என்ன நடந்தது? நானே சொல்லிட்டு உங்ககிட்ட மீட் பண்றேன். ஒண்ணு நடக்க வேண்டாம். இப்ப ஏதாவது விசாரணைன்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்கறாங்க? ஏதாவது கேட்டாங்க? சொல்றேன் பாஸ், சொல்றேன். ஆடல் கீடல்லாம் பாருங்க. பயப்படாத, பயப்படாதா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது. உதயநிதிட்டு போய் மேகதாதுல என்ன பிரச்சனை, உங்க தாத்தா என்ன செஞ்சாரு, 1970 என்ன செஞ்சாரு, 71 என்ன செஞ்சாரு, 74 என்ன செஞ்சாரு? இதோ பாருடா, இன்னெல்லாம் கேக்குறாரு. உனக்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் தெரியாத அமைக்கு அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லங்க. தமிழ்நாட்டுல போராட்டம் பண்றவன் ஏன்டா ஆசாதின்னு கத்துற? ஐயா, இவ்வளவு நாளா விடுதலை விடுதலை தான் கத்துனோம். அவனுக்கு புரியலைன்னு அவன் முடியலையான ஆசாதின்னு கத்துறோம். ஏனுங்க, நாடு விட்டு நாடு போய் தமிழ புரிய வச்சிருக்கிறாங்க, தமிழ்ல பேச வைக்கிறாங்க. உங்களுக்கு நம்ம நாட்டுக்குள்ளேயே தமிழ்ல சொல்லி புரிய வைக்க தெரியலையா? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இவங்க எல்லா பேரும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, 2024 இது எதாவது புது பாடலாம் கிடையாது. 2024 பேப்பர் லீக்கேஜ் நடந்தப்ப டெல்லியில் இதே மாதிரி ஒரு போராட்டம் நடந்துச்சு. டெல்லியில் இதே மாதிரி ஒரு போராட்டம் நடந்துச்சு. அன்னைக்கு சென்னையில் போராட்டம் நடத்த முயற்சி பண்ணப்ப அதை தடுத்துட்டாங்க. அன்னைக்கு எவனும் வரவே இல்லையே. நான் தூங்கிட்டேன், இப்பதான். நீ அன்னைக்கு வந்து உட்காந்து ஏயா திமுக என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த 5 வருஷத்துல உட்காந்து அந்த கூப்பாடு போட்டல, நீட் தேர்வை நான் ஒழிப்பேன் அழிப்பேன். ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, என்னத்தை செஞ்சேன்னு சொல்லிட்டு வெற்றி மாறணும் இல்ல அமீரோ இல்ல பிற நடிகளோ வந்து யாரும் போட நடத்தவே இல்லை. ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து 5 வருஷம் இந்த சூர்யாவும் ஜோதியாவும் வாயை புத்திட்டு வந்தாங்க. ஆனா திடீர்னு இன்னைக்கு பதவி விலகுன்றானுங்க, மாணவர்கள் எதிர்காலன்றானுங்க. ஏன்னா 2024 நடந்துச்சு, அப்ப எங்கடா போனீங்க? அப்ப இவங்க எல்லாரும் எப்படின்னா 5 வருஷம் கோமால இருந்தது. இப்ப யாருடைய அரசியல் தேவைக்காகவோ இவங்க வெளியே வராங்க. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்ங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணு திரு ஜேம்ஸ் வசந்தன் அதுல வந்து கலந்துக்கிட்டு சொல்றாரு, தமிழ்நாடு வந்து அறிவார்ந்த சமூகம் அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் இப்ப வந்து கொள்கை இல்லாதவர்கள் பின்னாடி போறாங்க. அந்த தெரு தாண்டி போய் பாருங்க, எல்லாம் தியேட்டர்ல இருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரு திருட்டு குடும்பத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவன் அறிவாளி இல்லையா? ஊரை அடிச்சு ஒலையில போற ஒரு குடும்பத்தை திருப்பி கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சா அவன் அறிவாளி. டே, ஜனக காசை திருடாதரா, ஊழல ஒழிடா என்று புதிதாக ஒருவனை ஆட்சியில் அமர வைத்தா அவன் பூரா ஒரே நாள் முட்டாளாகி விட்டானா? நான் என்ன சொல்றேன், ஆயிட்டு போறேன் பஸ். முட்டாள்கள் இருக்கும் இந்த மாநிலத்திலேயே நீங்கள் இருக்காதீர்கள் என்கிறேன். அறிவாளிகள் இருக்கும் மாநிலத்தை தேடி செல்லுங்கள். இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. கரப்பான் பூச்சி தான் இத ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப பேன் நீட்னு இருந்தா நாங்க எதை நம்பி வருவோம்? பேன் நீட்டை நம்பி தான் வருவோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, தலைமை ஒரு முடிவு எடுத்துருச்சு, இப்ப அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்க போராட்டத்தை ரத்து பண்றோம்ன்றாங்க. இருங்க, தலைமை முடிவு எடுத்தது என்னதப்ப பேன் நீட்டு தானே, அப்ப இங்க ஏன் பேன் நீட்டு இருக்கு? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த இடத்த விட்டு இப்பவே வெளியே போறோம். சிஜேபியோட போராட்டம் என்பது நீட்டு
தேர்வுக்கு எதிரானது அல்ல, அது பேப்பர் லீக்குக்கு எதிரானது. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. என்ன டயலாக், என்ன டீம், என்ன மேட்ச்னே தெரிய மாட்டேங்குது. உட்காந்து வந்துடுறீங்க. டேய் உங்க வீட்ல ஒண்ணு கேட்க மாட்டாங்களடா. பிஜேபிக்கான ஃபேர் இது, எங்களுக்கு நடந்த அன்ஃபேர். ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குறது என்னைய தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. 5 வருஷமா நீங்க கேள்வி கேட்க வேண்டியதுதானே? நீட்டை பத்தி தெரியாதா? நீட்டோட ஃபுல் ஃபார்மே தெரியாது பாதி அரசியல் தலைவருக்கு. அதாவது ரசாயன கெமிக்கல் அறவழியில போய் உண்ணாவிரதம் இருங்க. 40 எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கீங்க. எதுக்கு குடும்பத்தை வச்சுக்கிறீங்க? போங்க 40 பேரும் போங்க. அதுல 2 பேர் தீக்குளிங்க. அப்படியே கிடையாது, 2 தான் தீக்குளிக்குமா? அவ்வளவு அனுபவிச்சிருப்பீங்க, அவ்வளவு சலுகைகள்லாம் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. அவ்வளவு சொத்து கோடி கணக்குல சேர்த்திருப்பீங்க. போங்க நீட்டுக்காக நீங்க தீக்குளிங்க, அனிதா தீக்குளிக்குமா? ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அமீர்லாம் நமக்கு கருத்து சொல்லலாமா? மெத்தப்பட்டன் என்கின்ற தடை செய்யப்பட்ட போதை பொருளை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்த அயோக்கியனோடு தொடர்பு வைத்திருந்த அமீர் அவர்களுக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? அவனுடைய பணத்தில் நீ படம் தயாரித்து விட்டு, அவனுடைய பணத்தில் சம்பாதித்து விட்டு, கொளுத்து விட்டு எங்க தலைவர் அவர்களை பார்த்து பேசுவதற்கு அமீர் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நாவடக்கத்தோடு பேசணும். போதை ஆசாமிகளோடு தொடர்பில் இருந்த நபர் கருத்து சொல்றாங்களா? ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. போராட்டம்ங்கிறது மாணவர் போராட்டம், அது பல்வேறு தரப்புல ஆதரவு கொடுத்து பங்கேற்கிறாங்க. நீங்களும் அப்படிதான் போயிருக்கீங்க. ஆமா, நீங்க போயிட்டு எத்தனை பேர் ஸ்டூடெண்ட், எத்தனை பேர் காங்கிரஸ் பார்ட்டி? ஆமாங்க கேட்கணுங்க. ஏன்னா அங்க எனக்கு போனப்போ half an hour நின்னு பார்த்தப்போ எனக்கு டவுட் வந்துருச்சுங்க. இவன்டா ஆமாடா இவன்டா. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொடெஸ்ட்னு சொன்னாங்க. அங்க போனா இது பிஜேபி முர்தாபாத், இந்தியா ஜிந்தாபாத் அப்படின்னு ஹிந்தில பல கோஷங்கள் போகுது. எனக்கு பாதி புரியவும் இல்ல. என்ன காரணம்? அரசியல், அவ்வளவுதான். இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட ஏன் நீங்க வந்து டீவியேட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி மக்களை மேனிபுலேட் பண்றீங்க? நீங்க என்ன எடுகேட் பண்றது? அப்போ என் மண்டைய கழுவி நீங்க சொல்றதுதான் நான் பேசணும்னு நான் எதிர்பார்த்தீங்க. அப்படிதானே அங்க உட்கார வச்சிருக்கீங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். தாவேக அரசுக்கு எதிரான போராட்டமாக மடைமாற்றம் செய்வதற்கு திமுக எல்லா வழிகளிலும் முயன்று கொண்டிருக்கிறது. என்ன நீ ட்ரை பண்றா, ஒண்ணும் நடக்காதுடா. உங்களுக்கு கூடுதலா ஒரு தகவலை சொல்லிடுறேன். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 5ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அதுவரை இந்த போராட்டத்தை நீட்டிக்கவும், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும் சமயத்தில் இதே பாலநிலத்திலும் டி நகரிலும் ஒரு பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிளப்பவும் திமுக திட்டமிட்டிருக்கிறது. அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே லாண்ட் ஆர்டர் பிரச்சனை நடந்தால் இப்படி இருக்கும். அதுவரை இந்த போராட்டத்தை நீட்டிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் திட்டம். இண்டிகேஷன் கொடுத்துட்டேன். கவர்மெண்ட் என்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும். பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ